அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்வில் நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இணையவழி கருத்தரங்கத்தில் நம்மோடு உரையாற்றவிருப்பவர் திருநெல்வேலி அரசினர் பொறியியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறையினுடைய தற்காலிக உதவி பேராசிரியர் சி. கனி அவர்கள். செப்பறை கோவில் அழகிய கூத்தன் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை இங்கு வழங்கவிருக்கிறார்கள். நிகழ்வின் இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்புவதற்கு மறந்து விடாதீர்கள். பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள், நிகழ்வினை செவிமடுப்போம். வணக்கம், நான் கனி. நெல்லை சீமை என்ற தலைப்பில் சென்று கொண்டிருக்கும் காணொளியில் நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு நெல்லையில் நான் கண்டறிந்த சிற்பம், சிலைகள் கூட சொல்லலாம். திருநெல்வேலியில் நீங்கள் பார்த்துருக்க கோவில்களில் பல சிற்பங்கள் இருக்குது. சிற்பத்திற்கே பெயர் போன கோவில்களும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. தூண்லேயே இசை வரக்கூடிய அளவுக்கு சிற்பக்கலையில் சிறந்து விளங்கிய பெரிய சிற்பிகள் செஞ்ச மகத்துவமான சிற்பங்கள் எல்லாமே நம்ம திருநெல்வேலியில் நிறையவே இருக்குது. ஆனால் இவ்வளோ கல் சிற்பங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு செம்புனால் செஞ்ச ஒரு சிற்பம் இன்றளவும் உலகத்திலேயே முதல் முறையாக செய்யப்பட்ட சிலை இதுதான். இந்த உருவத்தை முதல்ல செஞ்சது இந்த சிற்பந்தான். அந்த சிற்பம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் நீங்கள் அந்த சிற்பத்தை எங்கே பார்த்தாலுமே சரி, அது வெறும் அதோட மாதிரி தான். முதலாக அந்த சிலையை செம்புனால் செஞ்சது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு விசேஷமான கோவிலில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெல்லை சீமை அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த சிற்பத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, நெல்லையோட சிறப்பாக இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அந்த சிலையை பற்றி தான் பேச வந்திருக்கேன். திருநெல்வேலியில் ராஜவல்லிபுரத்தில் இருக்கிற ஒரு கோவில், செப்பறை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த செப்பறை கோவிலில் ஒரு நடராஜரோட சிலை இருக்குது. அழகிய கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கோவிலில் பெயர். ஓகே தானே? ஸோ அந்த சிற்பத்தை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்திலே முதல்ல நடராஜர் சிலைனா இதுதான். இதை தான் முதல் நடராஜர் சிலையாக செஞ்சாங்க. நீங்கள் உலகத்தில் வேறு எங்கே தேடி பார்த்தாலும் சரி, இந்த சிலையோட மாதிரி தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இந்த நடராஜர் சிலை தான் எல்லா சிலைகளுக்கும் மாதிரியாக அமைஞ்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணித்தனமாக அங்கே சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்தல வரலாறும் அப்படி தான் சொல்லுது. சிவபெருமான் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. சிவன் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். சைவ வைணவ சமயங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். அண்ட் நம்ம நெல்லையில் சைவ வைணவ சமயங்கள் பற்றின பறைசாற்ற கோவில்களும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த செப்பறை கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னா,
இது வெறும் சிலை வடிக்கப்பட்டு வழிபடுற பூஜைக்கான ஸ்தலம் மட்டும் கிடையாது. சிவபெருமான் வந்து நடனமாடி காட்சி கொடுத்த தாமிர சபையும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் இருக்க மக்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தாமிர சபை அப்படின்றது வந்து திருநெல்வேலிக்கே உரித்தான நெல்லையப்பர் கோவிலில் இருக்கிறது தான் தாமிர சபை. கடவுள் வந்து ஆடல் நடனம் புரிஞ்சது அங்கே தான், மக்களுக்கு தரிசனம் கொடுத்த இடமும் அங்கே தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோவிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தாமிர சபை அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே அங்கே ஒரு சபை இருக்கும். அங்கே சந்தன சபாபதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நடராஜரோட கற்சிலையும் அங்கே இருக்கும். அப்படி சொல்லும்போது எப்படி இந்த செப்பறை கோவிலில் இருக்கிற சிவனை இந்த செம்புனால் செய்யப்பட்ட அந்த சிலையை வந்து முதல் நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? என்ன காரணம்? அதோட ஸ்தல வரலாறு என்ன? அந்த சிலை அங்கே எங்கே வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறை தேடி நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா இந்த வரலாறு வந்து ரொம்ப தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இந்த நெல்லையில் இருக்க செப்பறை கோவிலில் இருக்க அழகிய கூத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தில்லையில் இருக்கிற சிதம்பரநாதரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, சிதம்பரநாதரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒரு ஆய்வுக்கூடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. செரன் அப்படின்னு அதோட பேர். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நான் சொல்கிறேன். நெல்லையில் இருக்கிறது வந்து செப்பறை கோவில் தான். ஆனால் இந்த செப்பறை கோவில் வந்து முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஆற்று படுக்கையில் ஒரு ஓரமாக இருந்திருக்கு. ஸோ காலப்போக்கில் ஆற்றுல வந்த வெள்ளத்தினால அந்த கோவில் வந்து இருந்த இடமே தெரியாமல் இதாயிட்டு. இது எந்த மாதிரி கோவில் அப்படின்னா ஒரு மன்னனால் கட்டின கோவில். ஆனால் அந்த கோவிலில் இருக்கிற மூலவரோட பேரும் நெல்லையப்பர் தான். அங்கே அவங்களுக்கு துணைவியார் அம்பாலோட பேரும் வந்து காந்திமதி தான். சரிதானே? ஸோ இப்படி இவங்க 2 பேர் இருக்கும்போது ஆடல் காட்சி இங்கே எப்படி நடந்துச்சு, அந்த சிலை இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா வரலாறு அப்படி நம்மளை தில்லைக்கு கூட்டிகிட்டு போகுது, சிதம்பரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஓகே தானே? ஸோ சிதம்பரத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணி வியாக்கியபாதர் பதஞ்சலி முனிவர் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழிபட்டுட்டு இருக்காங்களாம். ரொம்ப வலிமையாக அவங்களோட தவமெல்லாம் பண்ணி வழிபாடு டெய்லி தினமும் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னா கூத்தர் சிவனோட ஆடல் ஆனந்த தாண்டவத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கடும் தவம் புரிஞ்சு வேண்டிகிட்டு இருக்காங்களாம். ஸோ சிதம்பரத்தில் நமக்கு தெரிஞ்ச சிதம்பரநாதர் தான், அந்த நடராஜர் தான் மூலக்கடவுள் கிடையாது. ஆதி மூலக்கடவுள் அங்கே யார் அப்படின்னா திருமூலர் அப்படின்ற பேரில் தான் அவர் அங்கே இருந்திருக்காராம். அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இவங்க பூஜித்து ஒவ்வொரு நாளும் இது பண்ணிகிட்டே வர சோழ மன்னர் ஒருத்தர் அவங்க 2 பேரையும் பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. சோழ மன்னரோட பேர் வந்து வியாக்கிரபாதர். சரிதானே? ஸோ அந்த வியாக்கிரபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு நோயினால் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அதனால அவருக்கு அரியணை ஏறுற மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து அரியாசனம் அரண்மனை இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சாமானியன் மாதிரி சுற்றிட்டு வராரு. அப்படி சுற்றிக்கிட்டு வரும்போது அவரோட கண்ணில் தென்பட்ட ஒரு குளத்தோட பேர் தான் சிவகங்கை குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை தில்லை குளம் அப்படின்னும் அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து கல்வெட்டாவோ எங்கேயோ கிடச்ச கதையே கிடையாது. வழியாக தொன்று தொட்டு மக்கள் பேசி நம்ம கையில் கிடச்ச கதைகள் தான் இது எல்லாமே. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குளத்தில் குளிச்சுட்டு வெளியே எழுந்து வரவுமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத அவர் கவனிச்சுக்கிட்டே வராரு. அப்படி கவனிச்சுக்கிட்டே வரும்போது இந்த 2 முனிவர்களும் அங்கே இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறார். அந்த முனிவர்கிட்ட போய் எனக்கு குணமாகுது, இது என்ன மாதிரி இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேள்விகள்லாம் கேட்குறாரு. அந்த 2 முனிவர்களும் சொல்கிறாங்க இது வந்து தில்லை வனம், இங்கே வந்து நாங்கள் சிவனுக்காக வேண்டி நாங்கள் வழிபட்டுருக்கோம். அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு சின்ன ஆசை, நானும் உங்கள் கூட சேர்ந்து வழிபடுறேனே, அவரோட ஆடல் நடனத்தை நானும் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அவங்களும் எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும், எப்படிலாம் சிவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ இவங்க 3 பேருக்குமே சேர்ந்து சிவன் வந்து ஒரு நாள் அவரோட ஆனந்த தாண்டவத்தை காட்டுறாரு. அதுதான் முதலாக நடராஜர் என்ன மாதிரி தாண்டவம் புரிவார் அப்படின்றத நம்மளோட மன்னர் நேரில் பார்த்த காட்சியாம். அதனால இவரை அந்த பார்த்துட்டு மெய் சிலிர்த்து போயிருக்கிறாரு. இனிமேல் என்னோட வேலை வந்து சிவனுக்கு தொண்டு செஞ்சு நான் இங்கே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசார நினைக்கிறார். இந்த ஆடல் காட்சியை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு துணியிலையோ இதுலையோ ஒன்றில் வரைஞ்சும் வைக்கிறாராம்.
ஸோ சிவனுக்காக தினந்தோறும் இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு செய்தி வந்து சேருது. என்ன அப்படின்னா, இவரை தேடி ஆட்கள் வராங்க. இவங்க கூட இருந்த தம்பி இவங்கெல்லாம் வந்து இறந்து போயிட்டதாகவும், அடுத்த அரியணை அரசாட்சியை பார்க்குறதுக்கு ஆள் இல்லாத மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவரோட நாட்டுக்கே திரும்பி போகிறாரு. ஆனால் மனசை கேட்காம மறுபடியும் தில்லைக்கே வந்து சிவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போது நான் பார்த்த ஆடல் காட்சியை எல்லாரும் பார்க்கணும், பார்த்து இது பண்ணணும், சிவன் எப்படி இருப்பார், அவரோட நடனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய சிலை வடிக்கிறவங்க ஆள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து, சிற்பிகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு உற்சவ மூர்த்தியாக இவர் வேணும், செம்பில் எனக்கு இவர் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. ஆனால் நிறைய பேர் சிலையை வடித்து கொண்டு வராங்க. ஆனால் எதுவுமே இவர் பார்த்த சிவனை கொண்டு வர மாதிரி இவருக்கு தோணலை. அதுக்கப்புறமா தான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, சிவமுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு சிற்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் எப்படி கற்பனையில் சொன்னாரோ, இவர் என்ன படமாக வரைஞ்சி வச்சுருக்காரோ அதை அப்படியே சிலையாக வடித்து கொண்டு வராராம். ஸோ கொண்டு வந்தது தான் முதலாக நடராஜரை உற்சவ மூர்த்தியாக செஞ்ச சிலையாம். ஸோ அந்த சிலையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் மாதிரி இது மாதிரி இருக்கணும், ஆனால் எனக்கு பொன்னால் செஞ்ச நடராஜரோட சிலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு தான்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுக்குறாராம். ஸோ தங்கத்தை எல்லாத்தையுமே கொடுத்து அந்த சிற்பி என்ன பண்ணுறாரு, இன்னொரு நடராஜர் சிலையும் இதே மாதிரியே அவர் தயார் பண்ணுறாரு. ஆனால் இதில் சிவபெருமான் வந்து ஒரு சின்னதாக ஒரு திருவிளையாடல் பண்ணுறாராம். என்ன அப்படின்னா, அவர் முழுக்க தங்கத்தால் செய்ய சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவாரா, ஒரு வயசான ஒரு ஆள் மாதிரி வந்து இருந்துக்கிட்டு, இந்த செப்பு காசுகளையும் அதோடு சேர்த்துக்கோங்க, உருக்கும்போது அந்த குழம்போடு இதுவும் சேரட்டும், இப்படி தான் அது உருவாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். ஸோ இது அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா அப்படின்றது வரலாறுல ரொம்ப தெளிவாக இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று சிலையாக வடிக்க வேண்டியது கொஞ்சம் செம்பும் கலந்த மாதிரி இதாகலாம். சிலை எல்லாத்தையுமே மொத்தமாக வடித்து முடிச்சுட்டு நம்ம மன்னர்கிட்ட கொண்டு போய் காட்டும்போது, இல்லை இவர் ஏதோ தப்பாக இதை பண்ணியிருப்பார் போல், இது வந்து முழுசாக பொன்னாலான சிலை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குமா. அன்னைக்கு சிவபெருமான் வந்து இவரோட கனவுலையா இல்லை ஆசிரியரியா, அதுவும் வரலாறுல தெளிவாக இல்லை. ஆனால் அப்படி வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாராம், முதல்ல செஞ்ச சிலை வந்து உன்னோடது கிடையாது, ரெண்டாவது செஞ்ச பொன்னாலான சிலையை வந்து நீ இந்த சபையில் நிறுவலாம், இதுவே நீ பூஜையெல்லாம் பண்ணலாம், நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிறேன். ஆனால் முதல்ல செஞ்ச சிலையை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட ஆட்கள் எல்லாத்தையுமே இது பண்ணி நான் சொல்கிற திசையை நோக்கி போக சொல்லு, எந்த இடத்துல நான் இருக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல நானே தங்கிப்பேன், அதனால முதல் சிலையை வந்து நீ அங்கே கொண்டு போய், எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்மளோட மன்னரும் கேட்குறாரு. கேட்டுட்டு இங்கேருந்து அதை வந்து ஆட்கள், தன்னோட வேலையாட்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இதை அங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சிதம்பரத்தில் இருக்கிற சிலை 2வது சிலையாகவும், நம்ம சிவபெருமான் சொன்ன ஆணைக்கிணங்க அங்கேருந்து கிளம்பி வந்த சிலை வந்து முதல் சிலையாகவும் இந்த கதையை பொறுத்து கணக்கிடப்படுது. அப்படி இருக்கும்போது கதை அப்படியே எங்கே நோக்கி நகருது அப்படின்னா, நம்மளோட திருநெல்வேலியை நோக்கி நகருது. இங்கே வந்து இந்த இடத்துல முழுவதும் கண்ட ராமபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்கார். மன்னர்களோட பேர் வந்து தெளிவாக தான் சொல்லணும் அப்படின்றது வரலாறுல நான் படித்த வகையில் ஸ்தல வரலாறுல என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன். இது எல்லாமே செவி வழி வந்த கதைகள் மட்டும்தான். இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றதும் இங்கே தெரியலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்குன்னே ஒரு வழக்கம் வச்சுருக்காரு. என்ன வழக்கம் அப்படின்னா, தினந்தோறும் நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் போய் வழிபட்டு உச்சிக்கால பூஜையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா, பொதுவாக கோவிலில் நடக்கிற பூஜைகள் எல்லாமே ஒவ்வொரு காலங்களாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் மதிய வேளையில் நடக்கிற பூஜையை வந்து உச்சிக்கால பூஜை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். அந்த பூஜையை பார்த்ததுக்கப்புறம் தான் எப்போதுமே தான் வந்து உணவு உட்கொள்வாராம். இவர் சிற்றரசர் போல் இப்போது வந்து மணப்படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஊரை சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ராஜவல்லிபுரத்துக்கு கிட்ட தான் இருக்கும். ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் மணப்படை வீடு, ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் வந்து ராஜவல்லிபுரம் அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து மணப்படை வீடை ஆண்டுட்டு இருந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெள்ள காலங்களில் தாமிரபரணி ஆறு
புரண்டு ஓடுற அந்த சமயங்கள்லாம் என்ன பண்ணால் நெல்லையப்பரை பார்க்க முடியாதே, அந்த பூஜையை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்ற இதில் என்ன பண்ணுவாரா, தன்னோட உபவாசத்தை வந்து திறக்கவே மாட்டாராம். எப்போ நான் என்னோட கடவுளை பார்க்குறேனோ அப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருப்பாராம். ஸோ இதனால் மனமுருகி போன நம்மளோட சிவபெருமான் என்ன பண்ணாராம், அவரோட கனவுலேயும் வந்து இருந்து என்ன சொல்வார், இப்படி உன்னை தேடி வந்து ஒரு சிலை வரும், அந்த சிலையை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எறும்புகள் சார சாரையாக வந்து உனக்கு வழிகாட்டி கொடுக்கும். இந்த மன்னன்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், அவரோட அனுமதியில் பேரில் தான் அந்த சிலை ஒன்றை வந்து சேருது, அந்த சிலையும் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணு. அதே மாதிரி நீ ஒவ்வொரு தடவையும் தாண்டி தாண்டி வந்து உபவாசம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம், எந்த இடத்துல அந்த சிலையை வந்து நீ ஸ்தாபனம் பண்ணுறியோ அதே இடத்துல வந்து நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் வச்சு நீ தாராளமாக வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இவருக்கு அனுமதி கொடுக்க இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஒரு கோவில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு தாமிரபரணி நதி கரையிலேயே. இவர் சொன்ன நாள்லேயே வந்து அவரையும் தேடி அந்த சிலை வந்து சேருது. சிவபெருமானோட தாண்டவத்தை வந்து அவர் அந்த சிலை வடிவில் அவர் வந்து பார்க்குறாரு. சரிதானா? இது உண்மையிலே சிவபெருமான் வந்து ஆடல் நடனம் புரிஞ்சாரா, இல்லை இந்த சிலை வந்ததுனால தான் இது தாமிர சபையாக எல்லோரும் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றதும் ஒரு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. சரிதானா? ஸோ ஸ்தல வரலாறுபடி என்ன அப்படின்னா, மன்னனுக்கு சிவபெருமான் இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காரு, அதனால இது தாமிர சபை. ஆடல் காட்சி கொடுத்ததுனால, ஆனந்த தாண்டவம் காட்சி கொடுத்துருக்காரு, அதனால இதை வந்து தாமிர சபைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவனை வச்சு டெய்லி இவர் வந்து வழிபட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சிவனை வந்து மன்னர் போய் பார்க்குறத வந்து எந்த இடத்துலையுமே தடைபடலை. இப்படி இங்கே போய்கிட்டே இருக்கிற கொஞ்ச காலம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, வெள்ளத்தினால அந்த கோவில் வந்து முழுவதுமாக சதலம் அடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலியார்கள் வந்து சின்ன சின்ன குறு குறு நிலங்களாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அப்படி வரும்போது நம்ம நெல்லை சீமையில் நீங்கள் கொஞ்சம் நிலச்சி இருக்கக்கூடிய சின்னங்கள், மாட மாளிகைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அது முதலியார்கள் இந்த நிலத்தில் வந்து இருக்கும்போது அவங்க கட்டினதாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ஆத்துப்பாலம் இருக்குது இல்லையா, அது சுலோச்சன முதலியார் பாலம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மக்களுக்காக அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முதலியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கோவிலை வந்து மறுபடியும் மீட் எடுத்து கட்டி எந்த இடத்துல சிவபெருமான் இருந்தாரோ அந்த இடத்துல இப்போ கோவில் இல்லை, அது வெறும் கட்டிடமாக, உடஞ்ச கட்டிடமாக தான் இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு கோவில் எழுப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிதம்பரத்தில் கூரைகள் எப்படி எப்படிலாம் வேஞ்சு வச்சுருக்காங்களோ அந்த அமைப்புகள்லாம் வச்சு இவரும் இது பண்ணுறாரு. அண்டு செப்பறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு பேர் வருது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நடராஜர் இருக்கக்கூடிய அந்தந்த சன்னதி இருக்குது இல்லையா, நம்ம முதல் சிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நடராஜர் சிலை, அந்த சிலை இருக்கிற கூரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செம்பு தகடுகளால் வேஞ்சி வச்சுருக்காங்களாம். எப்படி சிதம்பரத்தில் அந்த நடராஜர் இருக்கிறதோட கூரை விமானம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது விமானம் சொல்ல முடியாது, அந்த சபைக்கான கூரையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொற்தகடுகளாக வேஞ்சி வச்சுருப்பாங்க. அதனால் அதை கனக சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, செப்பறை கோவிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து செப்பு தகடாக பண்ணுறாங்க, அதனாலே செப்பறை. இங்கே வந்து நமக்கு தாமிர சபைன்னு சொல்கிறாங்க. சரிதானே? ஸோ இந்த மாதிரி இது போயிட்டே இருக்குது. சரி, அப்போ இங்கே இருக்கிறத தாமிர சபை அப்படின்னா, அப்போ நம்ம நெல்லையப்பர் கோவிலில் இருக்கிற சபையை நம்ம தாமிர சபைன்னு சொல்கிறோமே, அது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷமாக ஆருத்ரா தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி விசேஷ நாட்களில் ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நடராஜர் ஊர்வலமாக போய் நம்ம நெல்லையப்பரோட தாமிர சபையில் இருந்துட்டு அங்கே பூஜைகள் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இங்கே திரும்ப வரதா சொல்கிறாங்களாம். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட காலங்களில் ஆற்றில் வெள்ளம் வந்து அந்த கோவில் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறமா சரி இங்கே ஞாபகார்த்தமாக ஒரு சபை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்லையப்பர் கோவிலில் அங்கே சபை வச்சாங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே சிலையை கண்டுபிடிச்சதுனால இங்கே தான் சபை இருக்குதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் தாமிர சபை நம்ம நெல்லையோடது தான். ஆனால் அது செப்பறை கோவிலா இல்லைன்னா நம்மளோட நெல்லையப்பர் கோவிலா அப்படின்றதுல ஒரு ஒரு சின்ன கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. சரி, தில்லையும் பார்த்துட்டோம், நெல்லையும் பார்த்துட்டோம். நம்ம நடராஜர் ஏன் செரா வரைக்கும் போனார், அந்த ஆய்வுக்கூடத்தில் நடராஜர் ஏன் போனார் அப்படின்னா, நம்மளோட முன்னாள் மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு சிவன் பற்றினா பிடிச்ச வாசகங்களில் ஒரு வாசகம் அவர் வந்து சொல்லியிருக்காரு.
அணுவும் நானே அண்டமும் நானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வழிபடுறவங்களோ இல்லை சிவனை பற்றி பேசுகிறவங்களோ இல்லை சிவ புராணங்கள்லேயோ இதை சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த நடராஜரோட வடிவத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிறது பிரபஞ்சமாகவும் நடராஜர் வந்து ஆக்கல் அழித்தல் இந்த மாதிரி பணிகளை பண்ணுறதாகவும் பஞ்சபூதங்களையும் அவர் வந்து முதல்ல சொல்கிறதாகவும் இது பண்ணுறாங்களாம். அதனால சிதம்பரம் நடராஜர் அவரோட நடனம் எங்கே ஆடினாரோ அந்த இடம்தான் வந்து பூமியோட மத்திய ரேகை அப்படின்னும் இது பண்ணுறாங்க. ஸோ அறிவியல் படி பார்த்தாலும் சரி நடராஜரோட சிலை வந்து நமக்கு அவ்வளோ இது கொடுக்குது. இல்லை ஒரு பக்தி ஒரு பக்தனாக நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், எனக்காக நீ இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு சாமானியான நம்ம நடராஜரை பார்த்தாலும் சரி நமக்கு அவ்வளோ விடைகள் கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் சரி கடவுள் தான். அது நமக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் அறிவியலை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் தான் எல்லா கோவில்களும் நிறுவி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இத்தனை சபைகள் 5 சபைகள் சொல்கிறாங்க. 5 சபைகள் ஆடல் நடனம் புரிந்த சபைகள் வந்து சொல்லுவாங்க. இதில் எல்லா சபைகளுமே தமிழகத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சிவபுராணங்கள் இல்லைன்னா சிவன் அடியார்கள் சொன்ன கதைகளின்படி நவ கைலாயங்கள் இருக்குது. அந்த நவ கைலாயமும் நம்ம திருநெல்வேலி சுற்றி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி சைவத்தில் ரொம்ப சிறந்து விளங்குற கோவில் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சிதம்பரம் தான். அதே மாதிரி வைணவத்தில் ரொம்ப சிறந்து விளங்குற கோவில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரையும் சொன்னால் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கோவிலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி அவ்வளோ சிற்பக்கலைகள் இருந்திருக்கு. அவ்வளோ மன்னர்கள் வந்து கோவில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கொடிகள் எப்போதுமே ஓங்கி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பக்தியில் சிறந்து விளங்கினவங்களாக நம்ம இருந்திருக்கோம். அந்த காரணத்தினால தான் தென்னாடுடைய சிவனாக இருந்தாலுமே நம் நாட்டுக்கு நம்ம நெல்லையை சுற்றி சிவன் கோவில்கள் அவ்வளோ இருந்திருக்கு. ஸோ கடவுளே விரும்பி வந்து வாழ்கிற இடமா தான் நம்மளோட நெல்லை இருந்திருக்கு, நம்மளோட தமிழ்நாடு இருந்திருக்கு. ஆனால் நெல்லை சீமையோட சிறப்பை பேசுகிறதுனால நம்மளோட நெல்லை கொஞ்சம் இதுதான் வட்டார வழக்காக இருக்கட்டும், நாட்டார் தெய்வங்களை கும்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்லை சிறு தெய்வங்கள் பெருந்தெய்வங்களில் பிரித்து பார்த்து ஒவ்வொரு நாட்களையும் கொண்டாடி மற்ற மக்களையும் அனுசரித்து இப்படி கொண்டு போகிறதுல எதுவாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவ மதக்காரங்களை தான் இது பண்ணுறோம், அவங்களுக்கு இங்கே திருநெல்வேலியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா குளோரிந்தா சர்ச்சுன்னு ஒன்று உண்டு. ஸோ அதிலேருந்து அவங்களோட இது பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு வளர்ச்சி இருக்குது. ரொம்ப மகத்துவமாக இந்த புனிதத்துவத்தை இது பண்ணி எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சு போகிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ சிற்பக்கலை கட்டிடக்கலை நீங்கள் கலைகளை கேட்டு பார்த்தாலும் நெல்லையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வளங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வற்றாத ஜீவநதி தாமிரபரணியும் இங்கே தான் இருக்குது. இல்லை எனக்கு வேறு ஏதாவது வேணும், படிப்பு இதெல்லாம் இருக்கீங்களா, உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சீமை தான் பேர் வாங்கி வச்சுருக்கோம். எப்படி பார்த்தாலும் சரி நெல்லை சீமை தான். நம் நெல்லை நம் பெருமை. நன்றி.